ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய டே ரொட்டீன் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னேவும் வெஷல்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் டிஷ் வாஷரில் போட வேண்டிய பாத்திரத்தையும் லோட் பண்ணிட்டேன். அது பார்த்துட்டே ஒரு பக்கம் சாம்பாரையும் வச்சுங்க. சாம்பார், அதுக்கப்புறம் இன்றைக்கி ராகி இட்லி தாங்க எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங்கு. நாங்களாம் ஆல்ரெடி சாப்பிட்டவங்க. பசங்க மட்டும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாங்க. அவங்களுக்கு நான் இட்லி ரெண்டு இட்லி மட்டும் ஊற்றினேன். ஆளுக்கு ஒரு இட்லி போதும்னு சொன்னாங்க. அதனால் ஆளுக்கு ஒரு இட்லி மட்டும் ஊற்றி வச்சுருந்தேங்க. பார்த்தாலும் அவங்களா சாப்பிட விட்டுருவேங்க. இப்போ அவங்களா தான் எடுத்து சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு உட்காந்து ஃபீட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ அவங்களாவும் சாப்பிட விடுறேன். நெக்ஸ்ட் இயர் ஸ்கூலுக்கு போகணும். இப்போ அவங்களா சாப்பிட விட்டால் தான் அங்கே போயும் கொஞ்சமாச்சும் ஒழுங்காக சாப்பிடுவாங்கன்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் பண்ணி கொடுக்குறது. இட்லியும் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க. இந்த சாம்பார் ரெசிபி வேணும்னா ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து போடுறேன். நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு நான் வீடு க்ளீன் பண்ண வந்துட்டேன். ரூம்க்குலாம் வேக்யூம் போட்டுட்டு டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டில் க்ளீனாக விரித்து எல்லாத்தையுமே மடித்து எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் ஹால்லையும் கொஞ்சம் கூட்டி விட்டுட்டேன். அப்புறம் துணி ட்ரையரில் போட்டிருந்தேன். அதையும் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் மடிக்கிறதுக்கு. இன்னும் மடிக்கணும். அதுக்கப்புறம் மத்தியானம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேங்க. நான் அதை வீடியோ எடுக்கலை. அவங்க லன்ச் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணதை மட்டும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேங்க. சிம்பிள் லன்ச் தாங்க. அப்புறம் ரசம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரைஸு, அப்புறம் மோர் மட்டும் கொஞ்சமாக பண்ணி அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தேன். எப்பயுமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. என்னைக்காச்சும் வேகமாக போயிட்டால் மட்டும்தான் லன்ச் எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னா மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு மேலே ஆஃபீஸ் போவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கொஞ்சம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் மீன் எடுத்து ஃப்ரை பண்ணிடலான்ட்டு இருக்கிற மீனை கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அவங்களுக்கு கொடுத்து விட்டது போக கொஞ்சமாக ரைஸ் இருந்துச்சுங்க. அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சுட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கடுகு பருப்பெல்லாம் தாளித்து போட்டு தயிர் ஊற்றி கொஞ்சம் தயிர் சாதமாக கிளறி வச்சுட்டேங்க. இதுதான் எங்களோட மத்தியான லன்ச் மெனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.